ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பாட்னியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இந்த 12th பாட்னியில் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சாப்டர் வைஸ் 5 மார்க் கொஷின் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா? சப்போஸ் இதில் ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் இன்னும் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை முதல்ல படிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல், ஏன்னா அந்த பயோபாட்டில் நம்ம எழுத போகிறது 2 5 மார்க் கொஷின் தான். பட் வேறு வழி இல்லை, இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்லையும் நம்ம இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரோ பண்ணி தான் ஆகணும். அப்போதான் அந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம எது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போர்ஷன் உங்களுக்கு தெரியும், 12th பயாலஜியில் பாட்னிக்கான போர்ஷன் வந்து உங்களுக்கு 1 to 5. சரியா? 5 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 5 சாப்டரில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு பார்ப்போம். ஸோ சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட சிறப்பாக உழைக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு, அதாவது ஃபியூச்சர் இன்னும் நமக்கு வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது எதை பொறுத்து உங்களுக்கு அமையும்னா, இன்றைய நாள் இந்த ப்ரெசண்ட்டை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நாளை அப்படின்ற அந்த ஃபியூச்சர் நமக்கு அமையும். ஸோ அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம், எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலாம், இப்படி நீங்கள் வந்து தள்ளி போட்டுட்டு போகும்போது நமக்கு வந்து அந்த நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமே தவிர அதுக்கு ஒரு எண்ட் அப்படின்றது நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைய நாளை நம்ம சிறப்பான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நாளைய நாள் நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமையும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு இந்த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே போல தான் இதுவும் டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளார், பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பு இயல்புகள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸ், ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட், மூடு விதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளின் சுருக்கமான தொகுப்பை தருக. அப்புறம் இந்த அக்கவுண்ட் ஆன் பார்த்தனோகார்பி, கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், சூழின் வகைகள். அப்புறம் வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ், கருவுன் திசை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. இந்த எல்லா கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் சாப்டர். இதில் ஏதாவது நீங்கள் கொஸ்டின் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. அடுத்து சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. லா டாமினன்ஸ் இன் மோனோஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதியை விளக்குக. அப்புறம் எக்ஸ்பிளைன் டைஹைபிரிட் கிராஸ், இரு பண்பு சோதனை கலப்பும் பற்றி விவரி அப்படின்ற இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டசிஸ், ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ், முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மையை வேறுபடுத்துக. அப்புறம் பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள், பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் கொணர்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குதன்மையை விளக்குக. இது சாப்டர் 2ல. சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக. அப்புறம் மேன்மேட் சீரியல், ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு, இந்த கொஸ்டின். அப்புறம் ஜீன் மேப்பிங், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஹவு செக்ஸ் இஸ் டிட்டர்மைன் இன் மோனோசியஸ் பிளான்ட்ஸ், ரைட் தி ஜீன்ஸ் இன்வால்வ்ட் இன் இட், ஒருபால் மலர் தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, அதில் பங்கு பெறும் மரபணுக்களை எழுதுக. அப்புறம் நிக்கோட்டியானா தாவரத்தில் தன்மலடாதல், அப்புறம் மல்டிபிள் அலீல்ஸ், பல்கூட்டு அலீல்கள், இது வந்து 3rd சாப்டர்ல.
4th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடு. அப்புறம் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், அதனுடைய டைப்ஸ், பல்வேறு வகை ஒற்றை எடுப்பு தொழில்நுட்பம். அப்புறம் பயோ ரெமடியேஷன், கிவ் சம் எக்ஸாம்பிள், உயிர் வழி திருத்தம் இது. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், தடைகட்டு நொதி. அப்புறம் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு, மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள். அப்புறம் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் உள்ள ஸ்டெப்ஸ், மறுகூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலைகள். அப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன், பிடி பருத்தியின் நன்மைகள் மற்றும் தீமைகள். சாப்டர் 5ல ஒரு 5 கொஸ்டின்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை. அப்புறம் கிரையோ பிரிசர்வேஷன், உறைகுளிர் பாதுகாப்பு. அப்புறம் எம்ப்ரியாய்ட்ஸ், கருவுறு. அப்புறம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னுடைய அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சீடோ அதனுடைய அட்வான்டேஜஸ். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு பாருங்க. சப்போஸ் ஏதாவது படிக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காம படிச்சுக்கிறங்க. சரியா?